ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்கேஎம் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெட் பேண்டுங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுற ஹெட் பேண்டு. இதில் ஹலோ கிட்டி மாடல் பொம்மையோட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா க்ரோச்செட்டும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஒரு சின்ன முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நீங்கள் 13 செயின்ஸ் போடணுங்க. செயின் 1, செயின் 2. இந்த செயின் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊசியை கீழே கொண்டு போயிட்டு நூல் அது மேலே சுற்றிக்கோங்க. அந்த ஹூக்கில் நூல் வர மாதிரி டைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லூப் வழியை இழுத்துருங்க. இதுதான் ஒரு செயினுங்க. இந்த மாதிரி நீங்கள் 13 செயின்ஸ் போட்டுக்கணும். இப்போ 13 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போது ஹூக்கில் உள்ளதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த 2 செயினை விட்டுருங்க. 3rd செயின்குள்ளார உள்ளே விட்டு இந்த நூலை பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஊசி மேலே இருக்க நூல்லையும் வெளியில் எடுத்துருங்க. இது பேர் ஸ்லிப் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணிடுங்க. 3rd செயின்குள்ளே உள்ளே விட்டு இந்த யானை பிக் பண்ணுங்கள். இந்த லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டே வாங்க டுவர்ட்ஸ் த எண்டு வரைக்கும். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு 4 லூப்ஸ் வருங்க. கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு 3rd உள்ள விட்டு ஸ்லிப் நாட் எடுத்துக்கோங்க. அகைன் 3 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கடைசி செயினுக்கு வந்துடும். அதுக்குள்ளேயும் உள்ளே விட்டு நீங்கள் ஸ்லிப் நாட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 லூப்ஸ் வந்திருக்கும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் ரொம்ப சின்னதாக தான் வரும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 லூப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அந்த ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதில் எல்லா தையல்லையுமே உங்களுக்கு இந்த ரோ இன்க்ரீஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே இப்படி தான் வரும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக இதே தையலை திருப்பி போட்டே வரணும். அகைன் பாருங்கள், இப்போ நான் 3 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்தது நம்ம எங்கே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, 3 செயின் கேப்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த கேப்புக்குள்ளே உள்ள விட்டு நம்ம இப்போ ஸ்லிப் நாட் எடுக்கணுங்க. உள்ளே விடுறேன், நூலை பிக் பண்ணி எடுக்கிறேன். இந்த லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துறேன். இப்போ 3 செயின்ஸ் போட்டு ஸ்லிப் நாட் எடுக்கணும். இந்த கேப்பில் ப்ரீவியஸ் ரோவோட கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டே வாங்க. ஒவ்வொரு தடவைக்கும் 3 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கேப்புக்குள்ளே விட்டு ஸ்லிப் நாட் போட்டே வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் செயின் மட்டும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உள்ளே விட்டு நீங்கள் அந்த ஸ்லிப் நாட்டை போட்டுக்கோங்க. இப்போ 2 ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அகைன் 3 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இதே தையலை நம்ம திருப்பி போட்டுகிட்டே வரணுங்க. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் பேண்டோட ஹைட் உங்களுக்கு எவ்வளோ தூரம், உங்களுக்கு தலையோட சுற்றளவு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இதே தையலை திருப்பி போட்டே வரணும். இதே மாதிரி லூப்பாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டே வரும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகுங்க, நல்லா இழுக்க வரும். நல்லா இதே தையல் தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம். சின்ன கேப் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் 4 தையல் வரணுங்க. ஒவ்வொரு ரோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதும் 4 டைம்ஸு நீங்கள் இந்த தையலை திருப்பி போட்டிருக்கணும். அதை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு அந்த சின்னதாக உள்ளதை விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் கரெக்டாக வராது. பார்த்திங்கன்னா நான் இதை அளந்து காமிக்கிற பாருங்கள். இதே தையல் தான் நான் திருப்பி போட்டே வந்தேன். அப் டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 9.5 இன்ச் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். பட் என் குழந்தையோட சைஸ் பார்த்திங்கன்னா நான் சர்க்கம்ஃபரன்ஸ் அளந்து பார்த்தப்போ உங்களுக்கு 18 வந்துச்சுங்க. ஸோ அதுலேருந்து நான் ஒரு 3 இன்ச் கம்மி பண்ணி நான் இதை நான் போட போகிறேன். இந்த ஹெட் பேண்ட் போட போகிறேன். ஏன்னா இது நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகுங்க, நல்லா இது இழுக்க முடியும்.
எலாஸ்டிக் மாதிரி இந்த தையல் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதனால் இதே தையலை நான் வந்து அப் டு 18 - 3 15 இன்ச் வரைக்கும் நான் அந்த தையலை திருப்பி போட்டுக்க போகிறேங்க. இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச் வர வரைக்கும் நான் இதே தையலை திருப்பி போடுறேன். உங்கள் பேபியோட சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளந்துட்டு உங்கள் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் அளந்துட்டு அதுலேருந்து 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஹெட்பேண்டை போட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 15 இன்ச் வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். 15ஓட கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். 15.5 வரைக்கும் போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃபாஸ்ட் நஃப் பண்ணி கொஞ்சம் நூல் விட்டு ஃபாஸ்ட் நஃப் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஊசியை வெளியில் எடுத்துருங்க. உங்களுக்கு அந்த இடம் டைட் ஆகிடும். இந்த நம்ம விட்ட நூல்லேருந்து ரேண்டமாக ஒரு 4-5 ஸ்டிச்சில் நீங்கள் இந்த முடிச்சை போட்டுக்கோங்க. அண்ட் டெயில் பீஸு இதையும் முடிச்சு போட்டு ஒரு 4-5 இடத்துல ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த 2 எண்டையும் சேர்த்து முடிச்சா போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாயின் பண்ண இடம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு ஹலோ கிட்டி பொம்மை ஒன்று வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிற பாருங்கள். முதல்ல 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க ஒயிட் கலர் நூலில். இந்த ஹலோ கிட்டி மட்டும் கொஞ்சம் நம்ம ஏன்னா இதில் நிறையா ஸ்டிச்சஸ் மாறி வரும். இப்போ இந்த 5 செயின்ஸ் போட்டதுலேருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் செயின்லேருந்து அடுத்த 3 தையலுக்கு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோங்க. அடுத்த 3 இதுக்கு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கணும். அந்த கடைசி இது இருக்கு இல்லைங்களா அதில் மட்டும் 3 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கணுங்க. இது வந்து நம்ம ஓவல் ஷேப் ஃபார்ம் பண்ணுறோம், அதனால் இந்த மாதிரி போடுறோம். இப்போ ஆப்போசிட் சைடில் திரும்பிடும். நீங்கள் 3 சிங்கிள் க்ரோஷெட் போடும்போது அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ஸ்டிச்சில் நீங்கள் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. அடுத்த தையல் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கடைசி இடத்துக்கு வந்துடும். இந்த கடைசி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம் இல்லைங்களா அதில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்து இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் ரவுண்ட் 1ங்க. கிட்டியோட ஹலோ கிட்டி பொம்மையோட ரவுண்ட் 1 இப்போ கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ இதுலேருந்து செகண்ட் ரவுண்ட் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ஓவல் ஷேப்பில். இதில் நம்ம இன்னும் பெருசு பண்ண போகிறோம், முகம் பெருசு பண்ண போகிறோம். ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த தையலில் 2 சிங்கிள் க்ரோஷெட் ஒரே தையலுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்த தையலில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷெட், அடுத்த தையல்லையும் 2 சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்ததுலேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரவுண்ட் 3 போடுறோம். ஏற்கனவே போட்ட மாதிரி செயின் 1 போட்டதுக்கப்புறம் அடுத்த 6 தையலில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கணுங்க. அந்த 6 சிங்கிள் க்ரோஷெட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 3 தையலில் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அந்த 2 முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் 6 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அதாவது ஒவ்வொரு தையலுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் மீனி 6 தையல் போடணும். அதுக்கு அடுத்ததில் அடுத்த 3 தையலில் பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷெட் 2 போட்டிங்கன்னா அந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிரும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் முடிக்கும்போது. நெக்ஸ்ட்டு 4th ரவுண்ட் அகெயின் செயின் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் 2 சிங்கிள் க்ரோஷெட், அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், நெக்ஸ்ட்லேயும் 1 4 தடவை சிங்கிள் க்ரோஷெட்டுங்க. அதுக்கப்புறம் 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 2 சிங்கிள் க்ரோஷெட். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷெட் 3 டைமு, அடுத்த ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இப்போ ஆப்போசிட் சைடில் திரும்பிடும். திருப்பி அது ஏற்கனவே பழசு என்ன போட்டோமோ அதையே திருப்பி இங்கேயும் போட்டு இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு போட்ட 2 சிங்கிள் க்ரோஷெட் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளார நீங்கள் விட்டு இந்த செயினை க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஜஸ்ட் இந்த நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த தையல் நீங்கள் போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது வந்து ஃபேஸ் முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நப் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயர்ஸ் வைக்கணும். இயர்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சைடில் ஒரு கார்னரில் நூலை கட்டி எடுத்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் crochet போடுங்க. அடுத்த தையலுக்குள்ளே உள்ள விட்டு ஒரு சிங்கிள் crochet, அடுத்தது ஒரு டபுள் crochet, அதுக்கு அடுத்தது ஒரு ட்ரிபிள் crochet. ட்ரிபிள் crochet முடிஞ்சதும் அகைன் டிக்ரீஸ் பண்ணப்போ டபுள் crochet, அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் crochet. இது எல்லாமே ஒரே தையலுக்குள்ளே தாங்க போடணும். இப்போ நான் சொன்ன 5 ஸ்டிச்சையுமே ஒரே தையலுக்குள்ளே தான் போடணும். முடிஞ்சது கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நப் பண்ணிடலாம். இயர்ஸ் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி 2 இயர்ஸும் வச்சுக்கோங்க. 2 சைட்லேயும் 2 இயர்ஸ் இதே மாதிரி தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அடுத்தது கண் மூக்கெல்லாம் வைக்கணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மூக்குக்கு ஒரு எல்லோ கலர் நூல் எடுத்து இந்த மாதிரி மேஜிக் ரிங் போடணும். அதாவது எக்ஸ் மாதிரி உங்கள் கையில் சுற்றிக்கிட்டு ஒரு எண்டை இந்த கையால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ கையை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து மேஜிக் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஜிக் ரிங்குள்ளார இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 தடவை ஹாஃப் டபுள் crochet போட போகிறோம். ஹாஃப் டபுள் crochetக்கு நூலை ஒரு தடவை சுற்றிக்கோங்க. ரிங்குள்ளார உள்ளே விடுங்க. நூலை பிக் பண்ணி எடுங்க. 3 லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், 2 தடவை தான். கட் பண்ணிவிட்டு ஊசி எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 பக்கமும் நூலை நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். 2 டைல்ஸையும் கட் பண்ணிடலாம். ஸோ மூக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது கண் வைக்கலாம். கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிளாக் கலர் நூல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே எப்படி மேஜிக் ரிங் போட்டனோ அதே மாதிரி தான் இப்போ போட போகிறோம். அதில் மூக்குக்கு வந்து நம்ம 2 ஹாஃப் டபுள் crochet போட்டோம் இல்லைங்களா, அது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 தடவை போட போகிறோம். கொஞ்சம் சைஸ் பெருசாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 3 தடவை போட போகிறேன். ஸோ செயின் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரிங்குள்ளார ஒர்க் பண்ணுறேன். 3 தடவை ஹாஃப் டபுள் crochet. இது ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட். 3 தடவை போட்டதுக்கப்புறம் நூலை கட் பண்ணிவிட்டு ஊசியை வெளியில் எடுத்துருங்க. நல்லா முடிச்சு போட்டு டெயில் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண் ரெடி. இதே மாதிரி இன்னொரு கண்ணும் ரெடி பண்ணிக்கோங்க. 2 கண் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஹேர் பவு சரி ரெடி பண்ணலாம். 4 செயின்ஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கலாம். 5 செயின்ஸ் போட்டிருக்கேன். 5 செயின்ஸில் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet போட்டு ஃபர்ஸ்ட் நப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு சின்ன பிட் ஆஃப் நூல் எடுத்துகிட்டு சென்டரில் மட்டும் நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. ஸோ டைட்டாக நல்லா கட்டி விட்டிங்க அப்படின்னா 2 பக்கமும் விரிஞ்ச மாதிரி வரும். நடுவில் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பவு மாதிரி இது ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஹேர் பேண்டில் வச்சு செட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இல்லாட்டினா ஒரு சின்ன ஊசி நூல் எடுத்து எது எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல தைச்சி விட்டுருங்க. பியூட்டிஃபுல்லான ஹலோ கிட்டி இன்ஸ்பயர்ட் ஹெட் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.